சரி இல்ல சார் ஒரு நிமிஷம், இது மாநகராட்சி இடம் தானே? மாநகராட்சி யார் கொடுத்தது? யார் ஒதுக்குனது? மக்களுடைய பொது பயன்பாட்டுக்காக சார், மக்களுடைய பொது பயன்பாட்டுக்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க கொடுத்தது இடம் பிரிக்கும் போது அதான் மாநகராட்சிக்கு போகுது. இந்த மக்கள் பொதுமக்கள் இதை பயன்படுத்துறாங்க பொது பயன்பாட்டுக்கு. பிரைவேட் எல்லாம் ஆக்கிரமிப்பெல்லாம் எடுத்தீங்க, அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். பொதுமக்கள் வழிபடக்கூடிய கோயிலை யாரும் கூட்டக்கூடாது, சரிங்களா? ஏமா அப்ப மட்டும் சொந்தம் இல்லை, இது பொதுமக்களுடைய கோவில். பொதுமக்கள்னா நீங்க நான் எல்லாம் சேர்ந்த பொதுமக்கள், அரசு அதிகாரி டிபிஓ சேர்ந்த பொதுமக்கள், சரிங்களா? எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்க கோயிலை மாநகராட்சி எடுக்க கூடாதுங்க, சரிங்களா? தனிநபர் ஆக்கிரமிச்சா நீங்க எடுக்கலாம், பொது பயன்பாட்டில் இருக்குது. நாளைக்கு இந்த இடத்துக்கு குடி தொட்டி கட்டினாலும் நாங்க மாநகராட்சி கட்ட முடியும், எங்களுக்கு தேவைனாக்கா. இன்னைக்கு இந்த பகுதி மக்களுக்கு கோயில் தேவை, கோயில் இருக்குது, அதையே எடுக்கிறீங்க. மாநகராட்சி கண்ட்ரோல் போகுமா போகலாம் சார்? நீங்க ஒரு ஆபீசர், ஆமா நாங்களும் சேர்ந்து தான் துரத்தணும், நாங்களும் சேர்ந்து தான் துரத்தணும், இல்லையா? நாங்களும் சேர்ந்து தான் துரத்தணும், நாங்களும் சேர்ந்து தான் துரத்தணும், நாங்களும் சேர்ந்து தான் துரத்தணும். 3 வருஷமா போராடிட்டு இருக்கோம் சார். மாநகராட்சி அரசாங்கம் எல்லாம் மக்களுக்காக சார். மக்களை தள்ளிவிட்டு போட்டு நீங்க எடுத்து என்ன பண்ண போறீங்க? இந்த இடத்தை மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இடம் இதுங்க சார். ப்ரொசீஜர் சார், சட்டங்கள் வகுக்கப்பட்டது மக்களுக்காக சார். புரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா சார்? புரிஞ்சனாலதான் உங்ககிட்ட பேசுறேன் நானு, புரிஞ்சனாலதான் உங்ககிட்ட பேசுறேன். கோஆபரேட் என்ன பண்ண சொல்றீங்க? கோயிலுக்கு எல்லாம் வெளியே போங்க, அரசாங்கம் எடுத்துக்க நாளைக்கு. அப்புறம் தினசரி புரிஞ்சுக்கோங்க சார், தினசரி பில்டிங்க இடிக்கதான் வந்தது, சரிங்க? இடிக்கல, சரிங்களா? இது ஆக்சுவலா ஸ்ட்ரக்சர் இருக்கு, இங்க பப்ளிக் யூசேஜ்க்கு கொண்டு போலாம் அப்படின்றதுக்காக தான் கன்சிடர்ல தான் சார். நீங்க சீல் பண்றது இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான் சார். இதெல்லாம் யாரும் தெரியாதவங்க இல்ல சார், எல்லாமே பப்ளிக் எல்லா விஷயம் தெரியும், சரிங்களா? உங்களுடைய கண்ட்ரோல கொண்டு வரக்காக நீங்க சீல் பண்ண பாக்குறீங்க. உங்க கண்ட்ரோலுக்கு இது கிடையாது, சரிங்களா? மாநகராட்சினாக்க தனி ஒரு ஆணை இல்ல, மக்களுக்கு உட்பட்டதான் மாநகராட்சி, சரிங்களா? இந்த கோவில ஆக்சுவலா பப்ளிக் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சில அரசியல் கட்சிகள் உங்களுக்கு சாதகமா இருந்தாங்க, சரிங்களா? நான் ஆமா அதனால எதுவுமே பேசல. நீங்க சொன்னீங்கல்ல சில பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்னு, அது யாராரு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னா சங்கடம் வருங்க. அதனால இப்ப அரசியல் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு ஒட்டு மொத்தமா எல்லா மக்களும் சேர்ந்து, எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து, அனைத்து பொதுமக்களுங்கிற பேர்ல இந்த கோவில் வேணும்னு நினைக்கிறாங்க. கோவில் வேணும்னு நினைக்கிறாங்க, நீங்க அதையே சீல் பண்றீங்க சார். கோவிலுடைய ஸ்ட்ரக்சர் விட்டுட்டு சுத்தி இருக்கக்கூடியது நீங்க பண்ணுங்க. சரி, எவிக்ஷன் சார் மக்கள் பயன்பாடு இருக்கக்கூடிய இடத்துல சார் எவிக்ஷன் பண்றீங்க. அதாவது ஏற்கனவே ஒருத்தங்க இருக்கிறப்ப நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம்னா இப்படி எடுத்து தப்புலாம் கையில கொடுக்க முடியாது. சீல் வைக்கலன்னா இந்த எவிக்ஷன் பண்ணி எப்படி கொடுக்க முடியும்? உடனே எவிக்ஷன் அந்த ஸ்பாட் எப்படி கொடுக்க முடியுமா? புரிஞ்சுக்கணும். சரி சார், போட்டு எங்களுக்கு ஒரு போட்டு கொடுக்க மாட்டீங்க. சார் கோயிலை எவிக்ஷனே பண்ண கூடாது சார். இல்ல சார், இல்ல கோயிலை நீங்க எவிக்ஷனே பண்ண கூடாது. இல்ல சார், அப்படி எல்லாம் கிடையாது சார், அப்படி இல்ல இல்ல சார். அப்படி நேத்து நீங்க பேசும்போது நீங்க சொன்னீங்க அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் விட்டு நீங்க தான் எவிக்ஷன் பண்ணிக்கிறீங்க. சார் அந்த வார்த்தையை நாங்க கட்டுப்படுறோம் சார். அந்த வார்த்தையை நாங்க நேற்று வரைக்கும் இவங்க சைடுல இருந்து யாருமே சொல்லவே வரல சார். இந்த மாதிரி ஒரு தனிநபர் ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தனிநபர் யாரும் இல்ல, யாரும் இதை பயன்படுத்தக்கூடாது. அதை ஆக்கிரமிச்சு தனிநபருக்கு நாங்க சப்போர்ட் இல்லைங்க, பொதுமக்களுக்கு நாங்க சப்போர்ட். சார் அது சார் அது மாநகராட்சி சேர்ந்தது சார். எங்களுக்கு சாமி கும்பிடுறதுக்கு சாமி வேணும் சார், சாமி வேணும் சார். எங்களுக்கு சாமி கும்பிடுறதுக்கு மாநகராட்சி எங்களுக்கு பொதுமக்களுக்காக தான் சார் காவல்துறை இருக்குது. அதுக்காண்டி தான் நான் இதை ஒண்ணுமே பண்ணல சார். எங்களுக்கு கோயிலை மட்டும் விட்டுருங்க சார். எல்லாம் என்ன வேணாலும் பண்ணுங்க சார். சார் கோவில்ல எவிக்ஷன் எடுக்கிறதுக்கோ சீல் வேற நீங்க இருக்கிறதுக்கோ எதுக்கு நாங்க பொதுமக்கள் அனுமதிக்க மாட்டோம் சார். ப்ளீஸ் நாங்க கையெழுத்து போடுறோங்க. நீங்க சீல் வைக்க கூடாது சார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரும் நீ இடிக்க போறது கிடையாது. யாரும் இடிக்கணும் காலையில எவ்வளவு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். ஆனா கோவில்ல உங்க கூட சேர்ந்து நாங்களும் கோஆபரேட் பண்றோம். தனிநபரோட எல்லாம் எடுத்தீங்க, ஓகே நாங்களும் சப்போர்ட் பண்றோம். அதான் நாங்களும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஆனா
மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய நம்பிக்கை அதை நீங்க கெடுக்காதீங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் சண்டை போட்டு 10 நாள் கோயில் பூட்டி போட்டுருந்தாங்க. அப்ப யாருமே சொல்லி சார் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க வந்து 10 நாள் சாமி கழுத்துல போட்ட மாலை சார் அவன் 10 நாள் தான் சார் சண்டை போட்டா, நீங்க மொத்தமா இல்ல மூட பாக்குறீங்க. அவன் 10 நாள் தான் மூடனா, நீங்க மொத்தமா இல்ல மூட பாக்குறீங்க. சார் இங்க பாருங்க, அது வந்து அவங்க குடும்ப சண்டை. இது நாங்க பொதுமக்கள் கேக்குறோம், நாங்க போட்டா நீங்க கேளுங்க. நான் புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து பப்ளிக் வரும்போது என்ன சார் சொல்லுங்க. எங்களோட கன்சர்ன் என்னன்னா எவிக்ஷன் ப்ரொசீஜர் வந்திருக்கு, சரிங்களா? இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக நான் கூட நேற்று சொன்னார் கன்சர்ன் தான், நீங்கள் இந்த கோயில் மட்டும்தான் சொன்னீங்க, சரிங்களா? அதை நீங்கள் சொன்னதுக்காண்டி சரி உங்கள் உணர்வுக்கு மதிப்பு வச்சு நம்ம வந்து அதை ஒன்றும் டச் பண்ண போகிறேன்னு சொன்னது. ஆனால் இங்கே வந்தோடனே எல்லாம் காரணமா தப்பா பேசலாம். அரசு அதிகாரிகள் தவறான பொய்யான தகவல் கொடுக்க கூடாது. பப்ளிக் தான் சார் இந்த சாமி கும்பிட்டுருக்காங்க, பப்ளிக் தான் சார் கும்பிட்டுருக்காங்க. பாருங்கனால பப்ளிக் பர்பஸ் இது பப்ளிக் தான் சார். கோவில் இப்போ பப்ளிக் பர்பஸ் தான் இங்கே ஏற்கனவே தனிநபருக்கு தனிநபரை துரத்தி விடுறதுக்கு நாங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம். வழிபாட்டு தரத்தை எப்படி சார் நீங்க எடுப்பீங்க? மக்களுக்கு தான் சார் நீங்க இருக்கீங்க, இவர் இருக்காரு, நாங்க இருக்கோம். பொதுமக்கள் அனைத்து கட்சியும் வந்து இதை எடுக்கக்கூடாது நாங்க நிக்கிறோம். எல்லா ஜாதி கட்சி ஒண்ணு சேர்ந்து பொதுமக்கள் நிக்கிறாங்க. நீங்க மொத்தமா எவிக்ஷனுக்கு தான் வந்து நீங்க சீல் வைக்க கூடாது சார். சார் நீங்க சீல் வைக்க கூடாது சார். சீல் வைக்க கூடாது சார். சார் ஒண்ணுமே இல்ல, நாங்க பேசிட்டே வைக்க கூடாது. பேசிட்டே என்ன சார் ஒரு நமக்குள்ள ஒரு சார் இப்ப கூட நாங்க பேசிட்டே சார் இருக்கோம். சட்டத்தை மதிச்சு நாங்க பேசிட்டே தான் இருக்கோம். நீங்க அடிச்சு 4 ஆணி வந்து ரிமூவ் பண்றது ரொம்ப நேரம் ஆகாது. நாங்க பண்ண மாட்டோம். சட்டத்தை கட்டுப்பட்டவங்க நாங்க. சட்டத்தை கட்டுப்பட்டவங்க உங்களுக்கு அன்பு கட்டுப்பட்டவங்க. சார் பேசிட்டு இருக்கோம். சார் அது பூட்டி இருக்கா சீல் வச்சிருக்கீங்களா? இப்ப அது என்னங்க சார்? அது என்ன சார்? சார் கேட்டு நாங்க பாத்துக்கிறோம் சார். எங்க சாமி சார் இது? எங்க சாமி, எங்க ஏரியா, எங்க மக்கள் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம். பூட்டுங்க சார். நீங்க அது அந்த கேட் இல்லனா நாங்க அந்த தங்க வைடூரியம் எல்லாம் நாங்க பாதுகாத்துக்கிறோம். என்ன சார் அர்த்தம்? நம்ம பேசிட்டு தானே இருந்தோம். சரி ரைட் அப்பனா இது போட்டுக்கலாம், அது ஓபன் பண்ணுங்க. கோயில நீங்க இப்ப நான் என்ன கேக்குறேன், அது தப்பானதாயிரும். எவிக்ஷன் வந்திருக்குன்னா ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் போக முடியும் சார். இப்போ ஏசி சார் நான் என்ன சொல்றோம், கோயிலுக்கு எப்படி பூஜை பண்ணுவோம்? கோயிலுக்கு எப்படி பூஜை பண்ணுவோம்? முதல்ல அதாவது ஒரு ஆள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அப்படியே எடுத்து இன்னொரு சொல்றேன். நீங்க இத பூட்டாதீங்க, இத பூட்டாதீங்க. ஏடிஎம் சார் ஏடிஎம் சார் பூட்டறன்னு சொல்லிட்டாரு சார். ஏடிஎம் சார் பூட்டறன்னு சொல்லிட்டாரு. இவர் பூட்டிடுவாருங்க இப்ப. சரிங்களா? இல்ல ஆக்சுவலா சரிங்களா? இது பூட்டி போயிடுவாங்க. இது நான் ஏத்துக்க மாட்டேன் சார். நான் அமைதியா யாரு வந்து நிர்வகிக்கிறது என்ன இது என்ன பொதுமக்கள் எல்லாரும் ஏரியா சார் இருங்க. இவங்க வீட்டுக்கிட்ட போய் நாளைக்கு ஏரியாவோட யாரு வெளியில வந்துட்டு நாளைக்கு யாரு இந்த இது வெளியில சார் நாங்க வாட்ச்மேன் போட்டுக்கிறோம் சார். நாங்க சார் நாங்க இருக்கோம் சார். நாங்க இந்த ஏரியா மக்கள் நாங்க இருக்கோங்க சார். நாங்க இருக்கோம். நீங்க அமைதியா இருங்க. நீங்களே பண்ணுங்க. இந்த ஏரியா வாசிங்க. இவரு 30 வீடு 40 வீடு ஏரியா வாசி. இவர் கேக்குறாரு, நாங்க உங்ககிட்ட கேக்குறோம். இவர் கேக்குறாரு, அதை நாங்க உங்ககிட்ட கேக்குறோம்.